Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தாங்க. சரிங்களா? ஸோ நேற்றுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாரும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா நாம் வந்து இன்னையோட $10 நம்ம வந்து ஏர்ன் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்க்குறவனுக்கு வந்து என்ன வெறும் $10 தான் பேலன்ஸ் வச்சுருக்காரு, இதுக்கே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் நாம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாக்டிங்காக 2 மந்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 2024 டிசம்பர் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது 2024 டிசம்பர் மொத்தம் கம்ப்ளீட் ஆகிட்டு $2 ஏர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜனவரி மொத்தமாக ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்துச்சுன்னா ஒரு $6 மேலே ஏர்ன் பண்ணோம். சரிங்களா? ஸோ அது மொத்தமாக சேர்த்து $7 மேலே ஏர்ன் பண்ணோம். மொத்தமாக சேர்த்து இன்றைக்கி அதாவது February 1 $10.17 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதில் என்ன குட் நியூஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸலில் கோ டு பேமெண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ஏன் நான் இந்த இடத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் கூகுள் ஆட்சன்ஸ் அதாவது உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, அது வந்து பிளாகராக இருந்தாலும் சரி அல்லது வேர்ட்பிரஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கஸ்டம் பில்டு PHP ஸ்கிரிப்டில் டெவலப் பண்ணியிருந்தாலுமே சரி. ஓகேங்களா? நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ன்றது ஃபில் ஆகணும். அதாவது 100% ஒரு கம்ப்ளீட் ஆகணும் அக்கௌண்ட்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் பின் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ன்றது முழுமை பெறும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நாம் வந்து கிட்டத்தட்ட 2 மந்த்தாக ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா வெறும் $10.17 தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது ஒன்றும் பெருசு கிடையாது தான். பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ள என்ட்ரி ஆனாலுமே நீங்கள் $10 ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ இது போல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். புரியுதுங்களா? மேலே காட்டுதுங்க இல்லையா? ஸோ அதுபோல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ பண்ணும். நீங்கள் வந்து கோ டு பேமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே $10 வந்ததுக்கான உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ அந்த என்னால் வந்து அங்கே வந்து கிளிக் பண்ணி காட்ட முடியும். பட் ஆனால் ஒன் திங், அந்த இடத்துல என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? நேமு அட்ரஸ்லாம் வந்து இருக்கும். அது டீட்டெயில்டாக அது வந்து ஏன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்றதால் சொல்ல முடியாது. முக்கியமாக அந்த செக்ஷன் வந்து நம்மளுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுடைய பப்ளிஷர் ஐடியுமே ஷோ பண்ணும். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் நான் அப்படி கிடையாது, இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம வீடியோடைய அதாவது நம்ம சேனலோடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஃபார் டேவுக்கு ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5,000 வந்து எடுத்து காட்டணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட். சரிங்களா? ஸோ நான் இப்போ அர்ஜென்ட்டுப்பட்டு என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோடைய பப்ளிஷர் ஐடி நான் காட்டுறேன் அப்படின்னா அது மூலிமா அதை யூஸ் பண்ணி என்னுடைய காம்படிட்டர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, கூகுளில் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்தமாரி பல விதத்தில் வந்து பப்ளிஷர் ஐடி வச்சு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது புரிஞ்சுக்குங்க. ஒரு சிலது வந்து காட்டுற சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். சரிங்களா? ஸோ ஒன் திங், நம்ம $10 ஏர்ன் பண்ணிட்டோம். ஐடி வெரிஃபிகேஷன் வந்ததுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த மெசேஜ்ன்றது போயிடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதையுமே நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் பாருங்கள், கரெக்டாக 11:42 ஆகுது. இது பகல் கிடையாது, நைட்டு. சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்டு நம்ம டாபிக் வந்து கண்டினியூஸாக வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்டேன். தென் அதே போல் இப்போ கண்ட்ரீஸ்லாம் வந்து நான் எஸ்டர்டேக்கு வந்து மாற்றி காட்டுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா எஸ்டர்டே ரிப்போர்ட்டை போய் பார்க்கும்போது உண்மைக்குமே நமக்கு வந்திருக்கக்கூடிய ட்ரப் அதாவது நான் நேற்று கொடுத்த வீடியோவுக்கும் இன்றைக்கி வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நேற்றுக்கு 0.34 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது பாருங்கள். 1730 பேருக்கு 20 ஆடு கிளிக் நடந்திருக்கு. ஸோ 20 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் 0.34 வந்து கிடச்சிருக்கு. தென் கண்ட்ரிஸ் வைஸ் பார்த்தாச்சுன்னா இந்தியா, தென் குவைட், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூர், தென் மலேசியாவில் வந்து பார்த்தாச்சுன்னா ஓவரால் டிராஃபிக் வந்திருக்கு. எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் வந்து அதை டுடேக்கு வந்து மாற்றிக்கிறேன். சரிங்களா? அதே போல் இங்கே பெர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடியது பேஜஸ் எல்லாமே டுடேக்கு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஏன் நம்ம டே டு டேட்டில் வந்து நைட்டு வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா ஒன் டேன்றது நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து மறுபடியும் அதே நைட்டு 12 மணிக்கு வந்து முடியும் போது 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் நமக்கு. அப்படின்னும் போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் RPM இருக்குது, எவ்வளோ CPC இருக்குன்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து நைட்டு 12 மணிலேருந்து மார்னிங் 10 o'clock வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு மோர் தேன் யூசர்ஸ் எல்லாமே ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுவாங்க. பாதி பேர் கேமர்ஸ் இருந்தால் அவங்க கேம் ப்ளே பண்ண போயிடுவாங்க. அவங்கவுங்க ஒர்க்கை பொறுத்து வெப்சைட்டுக்கு வர்றதோ வராமல் போகிறதோ அவங்களோட விருப்பம். சரிங்களா? ஸோ அதனால் 10 மணிக்கே மேலே தான் நமக்கு வந்து டிராஃபிக்கே வர முடியும். 24 ஹவர்ஸில் நமக்கு வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஓவராலாக 1650 பேர் தான் வந்திருக்காங்க. 12 to 12 வரைக்கும் பார்த்தாச்சுன்னா 1650 பேரில் காலையில் ஒரு
11 மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து டிராஃபிக் வர ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அதனால் டே பேக்கப்பில் வீடியோ ஷூட் பண்ணி போகிறது வந்து ரிசல்ட் இல்லாமல் ஒரு வெறும் அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஓவரலாக நம்ம ஏர்ன் பண்ணதுலேயும் வந்து 0.36 சென்ட்ஸ் தான். அப்படின்னும் போது பகலில் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட்டேன்னா வச்சுக்கலாம், 1 சென்ட் 2 சென்ட் தான் இருக்கும், புரியுதுங்களா. ஸோ அதனால தான் நம்ம வந்து வீடியோ வந்து நைட் ஷூட் பண்ணுறோம். அது இல்லாமல் நமக்கு ரிப்போர்ட்டும் அது இல்லாமல் டில் எண்டு இப்போ பாருங்கள் ஆவரேஜாக இன்னும் ஒரு 10 ஒரு 12 நிமிஷம் தான் இருக்குது. அப்படின்னும் போது டேட்டா தான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நம்ம அந்த எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகணும் போது இப்போ 12 மணிக்கான எல்லா டேட்டாவும் அது ஃபர்தராக அப்டேட் ஆகிருக்கும் சரிங்களா. நமக்கு வந்து எந்தெந்த கிளிக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பேஜ் ஆர்மி இருக்குது கரண்ட்டான்றது எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகுன்றதால தான் நம்ம வந்து 12 மணிக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. தென் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து போன மந்த்து அதாவது கிட்டத்தட்ட டிசம்பர் மந்த்தும் ஜனவரி மந்த்தும் 2 மந்தில் ஏர்ன் பண்ணி $10 ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஐடி வெரிஃபிகேஷனுக்கான ப்ரொசீஜர் வந்திருக்கு. ஐடி வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே பின் வெரிஃபிகேஷனுக்கான லெட்டர் வரும். அதையுமே நம்ம போட்டு முடிஞ்சிட்டோம்னா நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது என்ன ஒரு கேம்னு சொல்லி கேட்குறீங்களா, ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ், ஐசிபிசி ஆர்டிகல்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா ஓகேங்களா. நமக்கு ஆர்கானிக்காகவே டிராஃபிக் இப்போ வந்து பார்த்துச்சுன்னா கனடா, யுனைடெட் கிங்டம், தென் ஜெர்மனி பார்த்தாச்சுன்னா ஆக்சுவலி நான் சொன்ன எல்லா கண்ட்ரியுமே நீங்கள் டே டு டேட்டில் பார்த்தா நமக்கு வந்து கவர் அப் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். கவர் அப்னா மெயினாக நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து இந்தியா சரிங்களா. நான் சொல்கிறது வந்து யூஎஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, தென் ஜெர்மனி. இது போல் நம்ம பல டைம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் திருப்பி. ரீசன் என்ன அப்படின்னா இந்தந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட்ன்றது ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இன்றைக்கி பாருங்கள் நமக்கு கனடா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் தென் ஜெர்மனிலேருந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பேஜஸ் வந்திருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 1600 பேர் வந்திருக்காங்க. 18 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 18 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு கிட்டத்தட்ட 0.24 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் கனடா தென் யுனைடெட் கிங்டம், யுனைடெட்ஸில் வந்து ஜெர்மனின்னு பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் பேஜஸ் இதில் அதாவது யுனைடெட் கிங்டம் அதாவது யூகேவிலேருந்து மட்டும் 11 பேஜுக்கு 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 2 கிளிக்கு 0.04 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. யூஎஸ்லேருந்து 3 பேஜுக்கு கிளிக்ஸே நடக்கல, 1 சென்ட் கிடச்சிருக்கு. ஜெர்மனியிலேருந்து 9 பேஜுக்கு 1 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் கனடாவில் வந்து அதாவது 8 பேஜஸ்க்கு 4 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரும்னு நீங்கள் சொல்லல. பட் ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியா அண்ட் யூகேவில் மட்டும்தான் ஆடு கிளிக் நடந்திருக்கு. மற்ற கண்ட்ரியில் எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. இது என்ன ஆகுனா மந்த் எண்டில் இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு இப்போது பேலன்ஸில் இருக்குல்ல இந்த $10 இந்த இடத்த வந்து இப்போ உங்களுக்கு $100 வந்துடுச்சு அப்படின்னா இந்த மந்த் உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னா கரெக்டாக இந்த பேலன்ஸ் வந்து என்ன ஆகுனா 20 நாளைக்கு அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க சரிங்களா. ஹோல்டு பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அந்த 20 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மைக்குமே ஒரு மேனுவலாக ஒரு ஹியூமனாக வந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆடுகளுக்கு உண்மைக்குமே நடந்திருக்கா, நமக்கு வந்திருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அது எப்படி ப்ரோ பல மில்லியன் பேர் வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி ஒவ்வொருத்தரும் வந்து மேனுவலாக செக் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலி இங்கே வந்து கூகுள் ஆட்சன்ஸ் தாண்டி தேர்ட் பார்ட்டி நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நெட்ஒர்க் இருக்குது ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தேர்ட் பார்ட்டி நெட்ஒர்க்கு கிட்ட இந்த போல் வந்து ஒர்க்கு வந்து கொடுத்துருவாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. இது வந்து மிகப்பெரிய ஒரு செயின் லூப் மாதிரி பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் இந்த பேமெண்ட்ன்றது 100% செக்கிங் செய்யப்படும் ஓகேங்களா. பேலன்ஸ் வந்து ஏன்னா இப்போ உங்களுக்கு $10 கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் இதுவே டேரும் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் மந்த்துக்கு $10,000 வந்து $15,000 வரைக்கும் அசால்ட்டாக ஏர்ன் பண்ணுவாங்க ஃபார் மந்த்துக்கு. அப்படின்னும் போது செக் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. இதில் வந்து இந்தியா மட்டும் விதிவிலக்கான. ஸோ அந்த விதத்தில் இது போல் ஆட் கிளிக் இல்லாமல் வரக்கூடிய ரெவன்யூலாம் என்ன ஆகும் அப்படின்னா மந்த் அந்த 20 நாள் ஹோல்டு பண்ணுறதுல வந்து இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க, புரியுதுங்களா. ஸோ அது எதுவுமே இல்லாமல் ஃபர்தராக வந்ததால் மட்டும்தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு $100 மேலே இருக்குது அப்படின்னா மூவ் பண்ணி விடுவாங்க சரியா. சரி தென் இப்போ மெயின் டாபிக் உள்ள வரலாம். தென் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் ஏர்னிங் செக்ஷனில் இருக்கிற இதை வந்து டீப்பாக பார்த்துருவோம். தென் இது February 1 இன்றைக்கி டேட்டில் வந்து நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. டுடே டாலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.36 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே அதாவது நேற்றுக்கு வந்து 0.34 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நேற்று கூட இன்றைக்கி இந்த அதாவது எப்படி சொல்கிறது 2 சென்ட் எச்சாவே கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். வீடியோ ஃபஸ்ட்டு நான் கொடுக்கும்போது 1 சென்ட்டில் ஆரம்பித்தேன் ஓகேங்களா. ஃபார் டேவுக்கே 1 சென்ட் தான் வந்திருக்கும் புரியுதா. ஆனால் பட் இன்றைக்கி டேவுக்கு நமக்கு வந்து 36 சென்ட் வந்து கிடச்சிட்ருக்கு. அது இந்த மந்த் எண்டு முடியத்துக்குள்ளே $1 போகலாம், $5 போகலாம், $10 கூட போகலாம் ஃபார் டேவுக்கு சொல்ல வரேன் சரிங்களா. ஸோ அது எந்த அளவுக்கு நான் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறேனோ அதை பொறுத்து தான் வரும் சரிங்களா. ஸோ
நீங்களும் ஒர்க் பண்ண ரெடியாக இருங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் ஆன்லைன்ன்றது மணி மேக் பண்ண முடியும். சரியா? சரி டாபிக்ல வரலாம். ஸோ நேத்திக்கு வந்து 0.34 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $1.86 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா 0.36 சென்ட்ஸ். அதாவது இதில் டுடேவிலையும் அதே போல் திஸ் மந்த்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே வேல்யூம் காட்டும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா டுடேவில் இந்த செக்ஷனில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலும் சரிங்க, $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, $1000 கூட வரட்டுமே. சரியா? அது எல்லாமே அப்பப்போ 1 ஹவருக்கு ஒன்ஸ் இந்த திஸ் மந்தில் இருக்கல இந்த செக்ஷன் வந்து ப்ளஸ் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த திஸ் மந்தில் டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்ட் வரைக்கும் நமக்கு வரக்கூடிய எல்லா ரெவன்யூமே 1 ஹவர்ஸ்க்கு வந்து அப்டேட் ஆகி காமிக்கும். சரிங்களா? ஸோ யாரும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஸோ அது இல்லாமல் இந்த திஸ் மந்தில் எப்போ அமௌண்ட் வந்து 0 ஆகும் அப்படின்னா ஒரு மந்த்து, அதாவது மந்த் எண்டு இன்றைக்கி 28 டேட்டு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே இது 31 ஏதோ ஒன்று மந்த் எண்டுன்னும் போது நைட்டு 12 மணிக்கு தான் இந்த மந்தில் இருக்கக்கூடிய 00, அதாவது இந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் அது எவ்வளோ இருந்தாலுமே சரி இந்த 00 பண்ணி பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து $100 வந்துடுச்சுன்னா லாஸ்ட் பேமெண்ட் இருக்குல்ல இந்த செக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு, கீழே வந்துடுச்சுனாலே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் மூவ் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. எக்ஸாக்டாக 50 நாளைக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. சரியா? சரி, இப்போ மேலே இருக்கக்கூடிய டீட்டெயிலில் ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த செக்ஷனில் நமக்கு வந்து இந்த டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னேன். சரியா? அதே போல் டுடே டாலர் வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே ஆச்சுன்னா பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா டுடேவில் எவ்வளோ இருந்தாலுமே அது எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும். சரிங்களா? அதே போல் எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய் ஆட் ஆகிடும். திஸ் மந்தில் அப்படியே தான் இருக்கும். பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ கொடுத்தாச்சு. என்ன அப்படின்னா மந்த் எண்டில் வரக்கூடிய எல்லா ரெவன்யூமே தான் இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடியது எல்லாமே மூவ் பண்ணி பேலன்ஸுக்கு மூவ் பண்ணுவோம்னு நான் சொல்லிட்டேன். சரியா? ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன் ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்ததாக இன்றைக்கி டுடே டாலர் 0.36 சென்ட்ஸ் வந்திருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா கீழே பாருங்கள் பேஜஸ் 1650. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க யூடியூப்பில் 1000 பேர் வந்துட்டாலே ஒரு நாளைக்கு $5 வந்துரும்பா, 1000 பேர் வந்துட்டாலே $10 வந்துருப்பான்னு சொல்லிங்க அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னா நம்பவே நம்பாதீங்க மக்களே. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ காசு கொடுக்க மாட்டாங்க. ஒரு யூசர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமல் நீ விபிஎன் போட்டு கூட கிளிக் பண்ணு, உனக்கு காசு வரும். பட் ஆனால் அது நிரந்தரமாக நிற்காது, மைனஸ் ஆகிடும். பட் சொல்கிறேன், ஆட் கிளிக்குன்றது ஒன்று நடந்தால் தான் ரெவன்யூ வருமா தவிர பட் பேஜ் வியூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ காசு வராது. இது ரெண்டுத்துக்கும் காசு வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆட் மேனேஜர். ஓகேங்களா? ஏடிஎக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 இம்ப்ரெஷன் வந்துடுச்சு அப்படின்னா உனக்கு இந்தியாவிலேருந்து $10 கொடுக்குறோம்பா. அதுவே யூஎஸ்லேருந்து 1000 இம்ப்ரெஷன் வந்தால் உனக்கு $1000 கொடுக்குறன்ற போல இருக்கும். அதுக்கு தான் வந்து இசிபிஎம்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆட் மேனேஜர் பற்றி பேசணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகும். சரிங்களா? ஏன்னா ஆட்சன்ஸ் மாரி அதுக்கு வந்து ஆட்டோ ஆட்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே நாம தான் மேனுவலாக க்ரியேட் பண்ணி வெப்சைட்லேயே நாம தான் மேனுவலாக வந்து எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அங்கங்கே நம்ம வந்து ஆட் வந்து வச்சுக்கணும். ஆட்சன்ஸ்க்கும் ஆட் மேனேஜருக்கும் கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஆட்சன்ஸில் ஆட் கிளிக் நடந்தால் ரெவன்யூ, ஆட் மேனேஜரில் ஆட் கிளிக் நடந்தால் ரெவன்யூ கிடைக்காது. அங்கே இம்ப்ரெஷன் ஜஸ்ட் பார் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்தாலும் சரி, அது சோஷியல் மீடியா டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, டேரக்ட் டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, இல்லை கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணாலுமே சரி, அங்கே வந்து இம்ப்ரெஷன் கிடச்சிட்டாலே உங்களுக்கு ரெவன்யூ வந்து ஆட் மேனேஜரில் செட் ஆகிடும். பட் ஆனால் ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ்னு பார்த்தாச்சுன்னா 1000 கிளிக்கு நடந்தாலுமே அங்கே கிளிக்கு ரெவன்யூன்றது உனக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூ கிடைக்கும். அப்படியே நம்ம வந்து இங்கே ஒரு 10 பேர் வந்து 5 பேர் ஆடு கிளிக் பண்ணிட்டாங்கன்னா பேஜ் சிட்டியர் வந்து ஹையாக போய்டும். அதாவது இந்த பேஜ் சிட்டியர் வந்து 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆட் லிமிட் ஆகணும், ரெண்டாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி போயிடும். சரிங்களா? ஸோ அட்வான்டேஜ்னு ஒன்று இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு எதில் ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா பிகினருக்கு ஆட்சன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபார் மந்த்துக்கு 3 lakh யூசர்ஸ்க்கு மேலே உங்கள் வெப்சைட்டுக்கு என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் ஆட் மேனேஜர் பக்கம் போகிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சரியா? சரி, தென் இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு 1650 பேரில் 20 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் 0.36 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம், சிபிசி அண்ட் இம்ப்ரெஷன் பேஜ் சிடிஆர் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி முக்கியமாக, அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு நிச்சஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டின்ஸ் பற்றி உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியா ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இல்லை டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். அதே போல் அது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா பேஸில் பார்த்தா கூட நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லிடுவேன். அதே நீங்கள் கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போதுன்னு சம் ஸ்பெசிஃபிக் இடம் இருக்கு இல்லையா, அதுபோல் அந்த கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ இந்தியானா நம்ம என்ன சொல்கிறது, ஓகேங்களா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்தாச்சுன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் பிரித்து சொல்லுவீங்களே. அதுபோல் தான் டயர் 1 கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் சிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டென்ட் ரைட் பண்ண முடியும். அது மைக்ரோ நிச்சஸ் இருந்தாலும் சரி, இல்லை மல்டி கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ஒவ்வொரு கண்ட்ரி பொறுத்து பேஜ் ஆர்பிஎம் சிபிசின்றது மாறும். சரிங்களா? ஸோ நான் இனிஷியலாக வந்து இந்தியா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரீசன் என்ன
அப்படின்னா இந்த பேஜ் சிட்டிஆர் எப்பயுமே 10க்கு மேலே போகக்கூடாது. ஸோ கூகுள் உடைய ரூல் பிரகாரம் என்ன அப்படின்னா 250 பேஜுக்கு 2 ஆட் கிளிக் தான் நடக்கணும். அப்போ 1000 யூசர்ஸ்க்கு 6 ஆட் கிளிக் நடக்குதுன்னும் போது பேஜ் சிட்டிஆர் வந்து 0.06% வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னும் போது ஆட்சன்ஸை கொண்டு சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு லாங் டைம் கொண்டு போகலாம். பட் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 100 பேர் தான் வராங்க, அதில் 10 ஆட் கிளிக் நடக்குது அப்படின்னும் போது பேஜ் சிட்டிஆர் ஓவர் ஹையாக ஆச்சு அப்படின்னா ஆட்சன்ஸை கொண்டு க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இனிஷியல் வந்து ரெவன்யூக்காக வேலை செய்யலை, ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் ஆர்கானிக்காக உள்ளே வர வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ரெவன்யூக்காக ஐசிபிசி ஆர்டிக்கல் போட்டு புஷ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்துச்சுன்னா நாம் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால எனக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசின்றது கம்மியாக வருது. ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வெப்சைட் வரக்கூடிய ஆடு வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா 0.21 சென்ஸ் வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதானா கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி 0.02 சென்ஸ் வந்துருக்கு அப்படின்னா ஒரு கிளிக்கு 0.2 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா 20 ஆடு கிளிக்கு ஆவரேஜ் புள்ளி பார்த்தாச்சுன்னா 0.36 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு கிளிக்கு ஒரு சில டைம் 1 சென்ட் கூட கிடச்சிருக்கலாம். இங்கே ஆவரேஜ் பண்ணி தான் காமிச்சிட்ருக்கு. தென் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 1650 பேருக்கு கிட்டத்தட்ட 2730 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. 1000 யூசர்ஸ்க்கு மினிமம் 6000 இம்ப்ரெஷன் கிராஸ் ஆச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஒன் திங், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீமியம் தீம்ஸ்க்கு வந்து எந்தெந்த இடத்த ஆட் பிளேஸ்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஏஎம்பி வந்து யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்த பாருங்கள், எனக்கு கூகுள் ஆட்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது நீங்கள் ஏஎம்பி பிளகன் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது என்ன ஒரு ஏஎம்பின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் வந்து ரொம்பவே அது ஆப்டிமைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? பட் ஆனால் நான் என்ன பண்ணுறது, என்னுடைய ஆடியன்ஸுக்கு வந்து ஆட்ஸ் வந்து ரொம்ப வந்து நம்ம காட்டணும்னா அவங்க வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வரது வந்து அவாய்ட் ஆவாங்க. ஸோ நான் லிமிட்டாக தான் யூஸ் பண்ணுறேன், அது மேனுவலாக தான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மேனுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் கோடு வந்து போட்டிருக்கேன், ஒரு ஆட் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ மற்றது வந்து ஆட் சர்ச்லேயே வந்து என்னென்ன வந்து ஆடு ஷோ பண்ணணும், எது ஷோ பண்ணக்கூடாது நம்ம லிமிட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அதுவும் எத்தனை பர்சன்டேஜில் வந்து ஆடு ஷோ பண்ணணும் முதற்கொண்டு நம்ம வந்து வச்சுருக்கிறதால லிமிட்டான ஆட்ஸ் தான் வந்து ஷோ பண்ணணும். அது இல்லாமல் இந்த இடத்த பார்த்தா தெரியும், எனக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் 90% மேலே டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க, மொபைல் டிரைவ்லேருந்து கம்மியாக தான் வந்திருக்காங்க. அப்படின்னும் போது டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆட் பிளாக்ன்றது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க கம்பல்சரி. மொபைலாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது நண்பா, டெஸ்க்டாப் நான் என்ன பண்ண முடியும். பட் ஆனால் ஒன் திங், நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் எந்த வெப்சைட்லேருந்து அது சரி உங்களுக்கு எதில் டிராஃபிக் வருதுன்னு பார்த்து இம்ப்ரெஷன் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கண்டென்ட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்றதை ஞாபகத்தில் வச்சுங்க. சரிங்களா? ஸோ பேஜ் சிட்டிஆர் அண்டு இம்ப்ரெஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். பேஜ் சிட்டிஆர் நமக்கு எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குதோ அதை பொறுத்து கவுண்டிங் ஆகும். சரியா? ஸோ இன்றைக்கி நமக்கு வந்திருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு வந்து கிளிக்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா இந்தியா, கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி, இதில் வந்து பார்த்தாச்சுன்னா எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ கிளிக் நடந்திருக்குன்றது அதுவுமே இடையே கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். தென் இந்த இடத்த டேட் வைஸ் பார்த்தாச்சுன்னா அதாவது ஜனவரி 25லேருந்து இன்றைக்கி டேட் வந்து பார்த்தாச்சுன்னா அதாவது இங்கே பாருங்கள் ஜனவரி 31 மந்த் எண்டு முடிஞ்சு சொல்கிறேன், இன்றைக்கி பிப்ரவரி 1 சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கிராஃப்மே வந்து நீங்கள் டே டு டேட்டை வந்து பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்க ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கான்றது உங்களால் 100% கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். தென் கீழேயுமே வந்து பார்த்தாச்சுன்னா கண்டிஸ்டில் லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க, பார்த்துட்ருக்கீங்க. தென் அவ்வளோதான், இதுக்கு மேலே சொல்லக்கூடியது இங்கே ஒன்றும் கிடையாது டில் எண்டு. ஓகேங்களா? ஸோ பேஜ் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அது எல்லாமே என்னால் வீடியோவே ஷூட் பண்ண முடியல நண்பா, அவ்வளோ டயர்டாக இருக்கேன், உண்மை அதுதான். தென் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதை நான் சொல்லி முடிச்சுட்டேன். நம்மக்கிட்ட அதாவது நீங்கள் யாராவது கூகுள் ஆட்சன்ஸ் அப்பளுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நம்ம வந்து கன்வெர்ட்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கன்வெர்ட்டிங் சம்பந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாக. தென் அது இல்லாமல் கூகுள் ஆட்சன்ஸ் வெப்சைட் வந்து நம்ம மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம், அல்லது மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டுமே நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம். வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரீமியம் எடிஷனாக தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ப்ரீமியமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கிறதுலேருந்து உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் முதல் கொண்டு ப்ரீமியமாக தான் இருக்கும். தென் 7000 ரூபாய், 15,000 ரூபாய், 25,000 ரூபாய் 3 பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பேக்கேஜ் எடுத்து நீங்கள் வெப்சைட் வந்து லேர்ன் பண்ணுறதோ பில்டு பண்ணுறதோ பண்ணிக்கலாம். தென் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணிகிட்ருக்கோம். பேக்லிங்க் பற்றி இதுக்கு மேலே வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ கொடுக்குறேன் நான். சரிங்களா? எனவே டே டு டேட் வந்து சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ண முடியும். பட் ஒன் திங், லாங் டைம் ஃபோக்கஸில் ஒர்க் பண்ணுறது வந்துச்சுன்னா உள்ளே வந்து வேலை செய்யலைன்னா வேலை செய்யாது. எக்ஸாம்பிளுக்கு 5லேருந்து 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட 1000 மடங்கு ரெவன்யூ வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கேன். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.